இவரை கொஞ்சம் பாருங்களேன். இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா, நல்லா பர்சனாலிட்டியா இருக்கிறார்ல. கொஞ்சம் பொறுங்க. பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா பர்சனாலிட்டின்னு அர்த்தமா? இல்லவே இல்ல. அவருடைய பிஹேவியர் அண்ட் எமோஷனை பொறுத்து தான் அவரோட பர்சனாலிட்டி இருக்குது. அதாவது உங்களுடைய நடத்தை, அறிவாற்றல், உணர்ச்சி வெளிப்பாடு, அதோடைய வகைகள் இது எல்லாமே சேர்ந்தது தான் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒருத்தவங்கள பார்க்கும்போது இவங்க நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க, நல்ல ஆளுமை தன்மை உடையவராக இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான குணங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரோ அப்படி தான் அவருடைய பர்சனாலிட்டி நல்ல பர்சனாலிட்டியா இல்லையா என்பதை நம்மளால் தெரிவிக்க முடியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டர்ஸை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. பர்சனாலிட்டி எப்படி எனக்குள்ளே உருவாகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்து வந்த விதம், எந்தெந்த விதமான மனிதர்களை நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அந்த எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு தான் உங்களுடைய பர்சனாலிட்டின்றது தெரிய வரும். அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு கேரக்டராக, ஒரு ஆட்டிடியூடாக உங்களுக்குள்ளே டெவலப் ஆகி இருக்கும். சரிப்பா, அந்த பர்சனாலிட்டியை நாம் எப்படி வளர்த்துக்கலாம், எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் 6 விதமான பழக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 6 விஷயமுமே ஒரு அடிப்படையான விஷயன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, பி எ குட் லிசனர். நல்ல கேட்கக்கூடிய தன்மை வாய்ந்தவராக நீங்கள் இருக்கணும். கேட்கணும் அப்படின்னா என்னென்னா, மற்றவங்க பேசும்போது நம்ம காது கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக கேட்கணும். மற்றவங்களுடைய கதைகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக காது கொடுத்து கேட்குறவங்களாம் நீங்கள் இருக்கணும். நம்பர் 2, ஹேவ் அன் ஒப்பீனியன். உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் கட்டாயமாக இருக்கணும். எந்த விதமான ஒப்பீனியனும் எனக்கு கிடையாதுங்க, இந்த விஷயத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் நினைக்கல, அதை பற்றி நீங்கள் எப்பவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் ஈடுபடுற விஷயங்களில், நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது சரி தவறு அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க, உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 3, மீட் நியூ பீப்புள். புதிய புதிய மக்கள்களை நீங்கள் சந்திக்கணும். ஏன் நான் சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் புதுசான ஒரு மக்களை சந்திக்கும் போது தான், இந்த நபர் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு, இந்த நபர் மூலியமாக நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த நபர் தான் எனக்கு இதை புரிய வச்சாருன்னு, அன்னைக்கு அவர் என்னை இப்படி திட்டாரு, அதனால தான் என் மனசுக்குள்ளே இப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சு, நான் மாறிட்டேன், நான் டெவலப் ஆகிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு அடிப்படையாக ஒரு நபரை நீங்கள் அடையாளம் காட்டுவீங்க. இந்த நபர்னால தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. அதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு மக்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சந்திக்கிற மக்கள் எந்த அளவுக்கு தரமாக, அதாவது குவாலிட்டியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பும் தரமாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் மாறி இருக்கும். நம்பர் 4, ஹாவ் எ பாசிட்டிவ் மைண்ட் செட். ஒரு பாசிட்டிவான, நேர்மறையான மனநிலை கொண்டவராக நீங்கள் இருக்கணும். அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். முதலாவது, யாரையுமே நீங்கள் டீமோட்டிவ் பண்ணவே கூடாது. யாராவது உங்ககிட்ட ஒரு புது ஐடியாவை சொல்கிறாங்க அப்படின்னா, இது வராது, உங்களால் இது செய்ய முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, இது ரொம்பவே டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள டீமோட்டிவ் எப்போவுமே பண்ணவே கூடாது. சரி, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு சில விஷயங்களை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். ஏன் இப்படி அப்படின்னு எடுத்த உடனே அவங்களுக்கு நெகட்டிவாக நம்ம சொல்லாமல், பொறுமையாக இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸை அவங்களுக்கு பொறுமையாக நம்ம விளக்கி சொல்லலாம். அப்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே டிசிஷன் எடுக்கக்கூடியதற்கான வாய்ப்புகளாக அது அமையும்.
அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு சில ஐடியாஸ்களை கொடுத்தாரு. அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸை எனக்கு விளக்கி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனசில் ஒரு நல்ல பதிவையும் உங்களால் ஏற்படுத்த முடியும். 3வது, எப்பவுமே என்கரேஜ் பண்ண பழகுங்க. என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, அதே மாதிரியே ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியாவை சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே, சூப்பர், நல்ல விஷயங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன், உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி பழக ஆரம்பிங்க. அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்போ யாரோ உங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பண்ணியிருக்கேன், நான் இதில் ரொம்ப டெவலப் ஆகியிருக்கேன் அப்படின்னு வந்து உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுங்க. பாராட்ட மறந்துடாதீங்க. நம்பர் 5, மேக் குட் இம்ப்ரெஷன். ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்குங்க. ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே முதல்ல வாழ்த்து சொல்லி ஆரம்பிங்க. வணக்கம் சொல்லுங்கள், காலை வணக்கம் சொல்லுங்கள், வெல்கம் சொல்லுங்கள், குட் மார்னிங் சொல்லுங்கள். இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸோட உங்களுடைய மீட்டிங்கோ இல்லை ஒரு ஒரு புதுசான ஒரு செயலையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஃபோன் காலாக இருந்தாலும் சரி, இல்லை நேரில் நீங்கள் மீட் பண்ணாலும் சரி. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். உங்களுடைய ட்ரெஸ்ஸை ரொம்ப நீட்டாக பண்ணுங்கள். நம்பர் 6, எஜுகேட் அண்ட் திங்க் அலாங் வித் புக்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட். இந்த பழக்கம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவும் முக்கியமான பழக்கம்னு நான் நினைக்கிறேன். முதலாவது, புக்ஸ் அண்ட் பாட்காஸ்ட். ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்காஸ்ட்டுன்றது ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பாட்காஸ்ட் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. தமிழ் ஆடியோ புக்ஸும் ரொம்ப ஏராளமாக இருக்குது. இப்போ சமீப காலத்தில் அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த இடத்துல திங்க் அலாங் வித் புக் அண்ட் பாட்காஸ்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு தாட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அல்லது உங்களுடைய சிந்தனையை அது தூண்டிவிடும். வேறு ஏதாவது ஐடியாவையும் அந்த புக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். புக்கு ரீடிங் அப்படின்றது ஒரு ஸ்கில்லு. புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு திறமை. நீங்கள் அதை கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தோடு நீங்களும் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆடியோ புக், ஒரு ஸ்பீச், ஒரு பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸாக அது உங்களை க்ரியேட் பண்ணி விடணும். அதோடு சிந்திக்கிற பழக்கத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். நண்பர்களே, இந்த 6 பழக்கங்கள் ஒரு பொதுவாக ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ரொம்ப நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.